Dear students, trigonometry topic recall session, basic trigonometric identities. Previous class la நம்ம பார்த்தது basic trigonometric identities பார்த்தோம். Relationship between degree and radian measure, trigonometric functions and their properties பார்த்தோம். trigonometric identities பார்த்தோம். multiple angle identities பார்த்தோம். submultiple angle identities பார்த்தோம். product to sum and sum to product identities பார்த்தோம். product to sum sin a cos b equal to 1 by 2 into sin a plus b plus sin a minus b. cos a sin b equal to 1 by 2 into sin a plus b minus sin a minus b. cos a cos b equal to 1 by 2 into cos a plus b plus cos a minus b. sin a sin b equal to 1 by 2 into cos a minus b minus cos a plus b. அதே போல sum to product பார்த்தோம். sin c plus sin d, sin c minus sin d, cos c plus cos d, cos c minus cos d. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் கிளாஸஸில் நம்ம பார்த்தது. டுடே கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 3.6ல் ரிமைனிங் சம்ஸ் வந்து டுடே கண்டென்ட்டில் நம்ம பார்ப்போம். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், எக்ஸசைஸ் 3.6 கொஸ்டின் நம்பர் 4. ஷோ தட் cos pi by 15 into cos 2 pi by 15 into cos 3 pi by 15 into cos 4 pi by 15 into cos 5 pi by 15 into cos 6 pi by 15 into cos 7 pi by 15 equal to 1 by 128. LHS equal to இது ஃபுல்லாக எடுத்துக்கிறேன். LHS equal to இப்போ நான் என்ன செய்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா cos pi by 15, cos 2 pi by 15, cos 4 pi by 15, cos 7 pi by 15 இது 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 எல்லாத்தையும் ஒன்றா எடுத்து எழுதியிருக்கேன். ஓகேவா? இங்கே அதுக்கு அடுத்தது என்ன பண்ணியிருக்கேன், மல்டிப்ளிகேஷன்லேயே திரும்ப cos 3 pi by 15, cos 6 pi by 15 மல்டிப்ளிகேஷனில் தான். ரிமைனிங் என்ன இருக்குது, cos 5 pi by 15 இன்ட்டு cos 5 pi by 15 எழுதியிருக்கேன். இப்போ இந்த 5க்கும் இந்த 15க்கும் கேன்சல் பண்ணால் 3 டைம்ஸ், அப்போ cos pi by 3ன்னு வரும். இப்போ cos pi by 3யோட வேல்யூன்னா 1 by 2. அப்போ இந்த 1 by 2 என்ன பண்ணுறேன், இப்போ இங்கே ஃப்ரண்ட்டில் எடுத்து வந்து இங்கே எழுதிட்டேன். மீதி ரிமைனிங் டேர்ம்ஸ் ஃபுல்லாக அப்படியே தான் எழுதியிருக்கேன். ஓகேங்களா? இந்த cos 5 pi by 15 வந்து இங்கே கேன்சல் பண்ணி காமிச்சிருக்கேன். நெக்ஸ்ட் இந்த 1 by 2 அப்படியே எழுதிட்டேன். cos pi by 15 இன்ட்டு cos 2 pi by 15 இன்ட்டு cos 4 pi by 15 இது எல்லாமே அப்படியே எடுத்துகிட்டு வந்து இங்கே எழுதியிருக்கேன். cos 7 pi by 15 வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா மைனஸ் cos 8 pi by 15 அப்படின்னு எழுதியிருக்கேன். எப்படி சார் அப்படின்னா cos 7 pi by 15 cos pi minus 8 pi by 15 இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி பாரு. cos 15 pi minus 8 pi divided by 15. அப்போது 15 pi minus 8 pi அப்படின்னா 7 piன்னு வந்துருமா? அப்போ இந்த 7 பையை இப்படி எழுதலாம். இப்போ cos 180 பைனா என்ன, 180 cos 180 மைனஸ் தீட்டா. cos 180 மைனஸ் தீட்டானா என்ன, cos 180 மைனஸ் தீட்டா. எத்தனாவது குவாட்ரண்ட்டு, cos 180 மைனஸ் தீட்டானா இது 90 மைனஸ் தீட்டா, இது 90 ப்ளஸ் தீட்டா, 180 மைனஸ் தீட்டா. செகண்ட் குவாட்ரண்ட். செகண்ட் குவாட்ரண்ட்டில் எதெல்லாம் பாசிட்டிவ், சைனும் சைனோட ரெசிப்ரோக்கல் மட்டும் பாசிட்டிவ். அப்போது இங்கே என்ன இருக்குது, காசு தான் இருக்குது. அப்போது காசு என்னது, காசு வந்து காசாகவே இருக்கும், காசு வந்து நெகட்டிவ். அப்போ மைனஸ் காஸ் 180 மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு மைனஸ் காஸ் தீட்டா. இங்கே தீட்டாவுக்கு பதிலாக என்னென்னு இருக்குது,
8π/15 இருக்குது. அப்போ மைனஸ் காஸ் 8π/15. ஓகேங்களா? அதுதான் இங்கே எடுத்துகிட்டு வந்து நான் எழுதியிருக்கேன். காஸ் 7π/15 இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதியிருக்கேன். மைனஸ் காஸ் 8π/15 இந்த ரெண்டு டேர்ம் வந்து அப்படியே எழுதியிருக்கேன். காஸ் 3π/15 இன்ட்டு காஸ் 6π/15. நெக்ஸ்ட் இந்த மைனஸ் என்ன செய்கிறேன்னா வெளியே கொண்டு வந்து எழுதியிருக்கேன். 1/2 முன்னாடி மைனஸ், இந்த மைனஸ் 1/2 இன்ட்டு காஸ் π/15 இன்ட்டு காஸ் 2π/15 இன்ட்டு காஸ் 4π/15 இன்ட்டு காஸ் 8π/15. இது காஸ் 3π/15 இன்ட்டு காஸ் 6π/15. இது அப்படியே தான் எழுதியிருக்கேன். இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு சம் ஒன்று படிச்சிருப்பீங்க. லாஸ்ட் கிளாஸில் ஒரு சம் ஒன்று நீங்கள் பார்த்தீங்க. அதில் என்ன நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னா காஸ் ஏ காஸ் 2a இன்ட்டு காஸ் 2n-1 இன்ட்டு ஏ ஈக்குவல் டு சைன் 2n இன்ட்டு ஏ 2n இன்ட்டு சைன் ஏ அப்படின்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த காஸ் ஏ காஸ் 2a அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காஸ் ஏ π/15 காஸ் 2a காஸ் 2 இன்ட்டு π/15. இப்போ ஏன்றது இங்கே என்னதப்போ π/15. அப்போ காஸ் ஏ காஸ் 2a தெரியுதுங்களா என்ன சொல்கிறேன்னா? காஸ் ஏ காஸ் 2a காஸ் 3a டாட் எக்ஸெட்ரா காஸ் 2n-1 இன்ட்டு ஏ. அப்போது sin 2n இன்ட்டு ஏ டிவைடட் பை 2n இன்ட்டு sin ஏ அப்படின்னு நம்ம எழுதலாம். இப்போ இங்கே ஏன்றது என்ன π/15 sin 2n இங்கே எத்தனை இருக்குது? 1 2 3 4. அப்போது 2nன்றது என்ன sin 2/4 ஏன்றது வந்து π/15. ஓகேங்களா? அப்போ 2n இன்ட்டு sin ஏ. இங்கே பாரு நியூமரேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா sin 2n இன்ட்டு ஏ டிவைடட் பை 2n இன்ட்டு sin ஏ. அந்த ஃபார்முலாலாம் அப்படியே அப்ளை பண்ணுறோம். இங்கே மொத்தம் வந்து 4 டேர்ம்ஸ் இருக்குது. அங்கே n டேர்ம்ஸ்க்கு நம்ம படிச்சிருக்கோம். இப்போ இதில் 4 டேர்ம்ஸ் இருக்குதுன்னும் போது sin 2/4 ஏன்றது π/15. இது ஏ 2a 2 square a 2 cube a dot etc. cos a cos 2a cos 2 square a cos 2 cube a அது மாதிரி வரும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இதோட நிறுத்திட்டாங்க. அப்போ 1 2 3 4 டேர்ம்ஸ். அப்போது cos 2n cos 2 sin 2n இன்ட்டு ஏ sin 2n இன்ட்டு ஏன்னும் போது என்னுக்கு பதிலாக 4 ஏவுக்கு பதிலாக π/15. அப்படியே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதில் எடுத்துகிட்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. ஓகேவா? இன்ட்டு இது வந்து ரெண்டு டேர்ம் தான் இருக்குது. 3π/15 இன்ட்டு 6π/15. இப்போ இந்த 3π/15ன்றது தான் இங்கே ஏ. இங்கே 2 இன்ட்டு 3π/15. அப்போது sin 2 square இன்ட்டு 3π/15 2 square இன்ட்டு sin 3π/15. இதுவான் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 4 டேர்ம்ஸ் இருக்குது. அதனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னுக்கு பதிலாக 4ன்னு போட்டீங்க. இங்கே 2 டேர்ம் இருக்குது. அதனால் என்ன பண்ணுறீங்க? என்னுக்கு பதிலாக 2ன்னு போடுறீங்க. ஓகே. இப்போ இதை அப்படியே சிம்பிளிஃபை பண்ணுறோம். இப்போ இதை அப்படியே சிம்பிளிஃபை பண்ணும்போது sin 16π/15 -1/2 அப்படியே எழுதிட்டேன். sin 16π/15 whole divided by 16 into sin π/15 into sin 12π/15 4 sin 3π/15. 2 square na 4, இதுவும் 4, 2/4 na 16, 2/4 na 16. ஓகேங்களா? இப்போ 4 16s are 64, 4 16s are 64, 64 2s are 128. இது ஃபுல்லாக வெளியில் வந்துடும். இப்போ sin 16π/5 நம்ம என்ன π/15 sin π + π/15 எழுதலாம்.
ஏன்னா வந்து இந்த டேர்ம் வந்து இப்போ அப்படியே இதை சிம்பிளிஃபை பண்ணால் 15π + π / 15 அப்போ 16π வந்துடும். ஓகே, அப்போது sin 180 + θ, sin 180 + θனா எந்த குவாட்ரண்ட்டு? தேர்ட் குவாட்ரண்ட். தேர்ட் குவாட்ரண்ட்டில் சைன் வந்து மைனஸ். அப்போ சைன் மைனஸ்ன்னும் போது இந்த பை வர்றதுனால என்ன இருக்கும்? சைன் சைனாகவே இருக்கும். அப்போது -sin π/15. இங்கே பாருங்கள் 12π/15 நம்ம என்னென்னு எழுதலாம்? π - 3π/15. sin π - 3π/15. இப்போ 15π - 3π/15 அப்படின்னு வரும். அப்போ 12π/15 இருக்கும். ஓகேங்களா? இந்த ஸ்டெப்பை இப்படி மாற்றி எழுதுகிறேன். இப்போ இது எந்த குவாட்ரண்ட்டு? செகண்ட் குவாட்ரண்ட். ஏன்னா sin 180 - θ, sin 180 - θன்னும் போது சைன் சைனாகவே இருக்கும். 180 - θ செகண்ட் குவாட்ரண்ட்டு. செகண்ட் குவாட்ரண்ட்டில் சைன் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ். அப்போது sin 3π/15. ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா -sin π/15 / 16π/15 வரும். இங்கே sin 3π/15 / 4 × 3π/15. இந்த 4, 16 எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி வெளியே எழுதிட்டேன் அப்படின்னா இதை நீ சொல்ல வேண்டியதில்லை. ஓகேங்களா? அப்போது இதுக்கும் கேன்சல் பண்ணிடலாம், இதுக்கும் கேன்சல் பண்ணிடலாம். சொன்னது போல் இங்கே மைனஸ் இருக்குது, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். இல்லைனா ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதலாம். -1/2 × -1/16 × 1/4. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு. 16 4s are 64, 64 2s are 1/128 = RHS. therefore கொஷின் எடுத்து திரும்ப எழுதிட்டு ஆன்சர் எழுதி hence proved. okay.